தடகளை போட்டிக்கணும் 5 நாள் தான் இருக்கு மக்களே. நம்ம கடைக்கு நிறைய சாமான் வாங்க வேண்டியதா இருந்தது. அதனால குடும்பத்தோட சென்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதன் காரணமா தான் இந்த வீடியோ போட முடியல. இது பஸ் ஸ்டாண்டில் ஏற்படான்னு தெரியல. பெருங்கத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அப்படி இருக்குது. நான் இது பயிற்சி பண்ணல மட்டும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20,000 ஸ்டெப் நடந்திருக்கு. காலை வேலையெல்லாம் இல்லை, டேரக்டா மதிய வேலை தான். 1 மணிக்கு தான் எழுந்து பல்லு விளக்கலாமா வேணாமான்னு யோசனை போட்டு பல்லு வலிக்கணும் வந்துட்டேன். நான் தான் பயணம் பண்ணி செம்ம டயர்டு. எங்க பக்கத்து வீட்டு பையன் அவதோ டிராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தான். நான் சென்னையில் 2-3 டீஷர்ட் அபேஸ் பண்ணிட்டேன். டேரக்டாக சொக்கா ஒன்று கையில்லாத சொக்கா 3மே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துட்டேன். தூங்கி எழுந்து பார்த்தா மணி 4 ரைட்டு. இதுக்கப்புறம் போனால் வேலைக்கு ஆகுதுன்னு போய் ஒரு குளியல போட்டு வந்துட்டேன். அப்புறம் புஷ்பா இன்னும் ஒன்று குறையுதுன்ற ஃபீலிங் என்னன்னு பார்த்தா நீ காஃபி போட மாறேன். அதெல்லாம் சொக்கா புது சொக்காவை போட்டு கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டேன். நண்பர்களே பின்னாடி ஸ்லோ மோஷன் ஒருத்தர் நடந்து வரான்லாம் இவன் தான் நம்ம பரமேதி. இவனுக்கு நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல. எப்போ போனாலும் கடிக்க வரான் தற்கொலை. வந்துட்டு காஃபி போட்டு பார்த்தா அப்பதான் ஏஞ்சிருக்கான். அவனுக்கு தலையும் புரியல காலும் புரியல. நாங்கெல்லாம் அவன் கணக்கு ஏலியன் மாதிரி தெரிஞ்ச போல அப்படி பார்த்துட்டு இருந்தான். என்னால இன்னைக்கு கிரவுண்டுக்கு போக முடியல. அதனால வீட்டில் நீக்கும் ஆங்கிளுக்கும் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்லாம் பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தான். நம்ம கோபால் வேற வெரி டேஞ்சரஸ் ஸ்பெஷல் நின்று இருந்தான். சில பல வேரியேஷன்ல நீக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்கும் போது நீல செமவலி உட்காந்து எந்த நீல டிக்கு டிக்குன்னு சவுண்ட்லாம் கேட்குது. இதுக்கு மேல பண்ண நம்மளே வம்ப வேலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும். அதனால அப்படியே அபைஸ் ஆகி பயிற்சி முடிச்சினா இன்னைக்கு அவள் தான் இது நாளைக்கு பார்க்கலாம். தொடர்பில் இருக்கும்.